ஒருநாள் இரவு மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது வாசலில் யாரோ கதவை தட்டினார்கள். கதவை திறப்பதற்காக நான் வாசலுக்குச் சென்றேன். கதவை திறந்து பார்த்தபோது அங்கே சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடம், "நீங்கள் யார்?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "நாங்கள் உன் அண்ணனின் நண்பர்கள், அவனை பார்க்க வந்திருக்கிறோம்" என்று கூறினார்கள். நான், "அண்ணன் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் நாளை காலை வாருங்கள்" என்றேன். ஆனால் அவர்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழைய முயன்றனர். நான் அவர்களை தடுக்க எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. என்னிடம் அநாகரிகமாக நடக்கத் தொடங்கினர். நான் ஓடிக்கொண்டே என் அண்ணனின் அறைக்குச் சென்றேன். என் அண்ணன் என் நிலையையும் அந்த மனிதர்களையும் பார்த்ததும் தன் இடத்திலிருந்து எழுந்திருக்க முயன்றார். அவர் எழுந்திருப்பதை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். ஏனென்றால், "என் பெயர் ரியா, நான் என் மூத்த அண்ணன் ருத்ரனுடன் வசித்து வந்தேன். எங்கள் அம்மா அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார்கள். அப்போது நான் மிகவும் சிறியவளாக இருந்ததால் எனக்கு என்ன நடக்கிறது என்று சரியாக புரிந்து கொள்ளும் சக்தி கூட இல்லை. ஆனால் என் அண்ணன் அன்று முதலே எனக்காக அண்ணனாக மட்டுமல்லாமல் தாய் தந்தையின் கடமையையும் செய்யத் தொடங்கினார். அவரே என் முழு உலகமாக இருந்தார். அவரே என் குடும்பம், அவரே என் ஆதரவு, அவரே என் மிகப்பெரிய பலமாக இருந்தார். எங்களிடம் அதிக பணம் இல்லை. நாங்கள் எந்த ஒரு பணக்கார குடும்பத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு 2 அறைகள் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய வீடு இருந்தது. ஆனால் அந்த சிறிய வீட்டில் அளவற்ற அன்பும் பாசமும் அநேக மகிழ்ச்சியும் இருந்தது. இறைவன் என்னிடமிருந்து என் அம்மா அப்பாவை பறித்து கொண்டாலும் அதற்கு பதிலாக எந்த சூழ்நிலையிலும் என்னுடன் துணை நிற்கும் ருத்ரன் போன்ற ஒரு அண்ணனை கொடுத்துள்ளார் என்று நான் எப்போதும் நினைப்பேன். ருத்ரன் அண்ணன் வேலை செய்து என் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை அவர் எனக்கு ஒருபோதும் உணர வைத்ததே இல்லை. அவர் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார், எவ்வளவு சவால்களை எதிர்கொள்கிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் அவர் என் முன்னால் வரும்போதெல்லாம் எப்போதும் புன்னகையுடன்தான் இருப்பார். அவர் வருத்தப்பட்டால் நானும் வருத்தப்படுவேன் என்று அவர் கூறுவார். எனவே அவர் தன் கவலைகள் அனைத்தையும் தன் இதயத்திலேயே மறைத்து வைத்தார். அவர் வண்டி ஓட்டும் வேலை செய்து வந்தார். அதிகாலையிலேயே எழுந்து விடுவார். ஒட்டுமொத்த ஊரும் தூங்கிக் கொண்டிருக்கும்போதே அவர் வேலைக்கு கிளம்பி விடுவார். மாலையில் தாமதமாகத்தான் வீட்டிற்கு திரும்புவார். பலமுறை அவர் வீட்டிற்கு திரும்பும்போது அவர் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரியும். அவருடைய ஆடைகள் தூசியால் நிறைந்திருக்கும். அவருடைய கைகளில் கடின உழைப்பின் ரேகைகள் தெரியும். ஆனால் அவருடைய பார்வை என் மீது பட்டவுடனே அவர் முகத்தில் புன்னகை வந்துவிடும். "என் தங்கை எப்படி இருக்கிறாள்? இன்று என்ன படித்தாய்?" என்று கேட்பார். நானும் சிரித்துக்கொண்டே அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்குவேன். உடனே அவருடைய சோர்வு அனைத்தும் காணாமல் போய்விடும். அண்ணன் எப்போதும் என் படிப்பில் மிகவும் தீவிரமாக இருந்தார். நான் நன்றாக படித்து வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் அடிக்கடி என்னிடம், "ரியா, படிப்பில் முழு கவனம் செலுத்து. நீ என்னைப்போல் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. என் தங்கை நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையை பெற்று தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றும், கடினமாக உழைப்பவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்பதை இந்த உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன்" என்று கூறுவார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது எனக்குள்ளும் ஒரு புதிய பலம் வரும். எனக்காக இவ்வளவு செய்த என் அண்ணனின் கனவை நான் எப்படியாவது நனவாக்க வேண்டும் என்று நினைப்பேன். நான் கல்லூரிக்குச் சென்று மனப்பூர்வமாக படித்தேன். கல்லூரியிலிருந்து திரும்பிய பிறகு வீட்டு வேலைகளையும் செய்வேன். அண்ணனுக்காக சமைப்பேன், வீட்டை சுத்தம் செய்வேன், பிறகு என் படிப்பை படிப்பேன். எங்கள் வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது, ஆனால் அதில் அமைதி இருந்தது. பலமுறை என் தோழிகள் புத்தாடைகள் அணிந்து கல்லூரிக்கு வருவார்கள். அவர்களிடம் விலையுயர்ந்த தொலைபேசிகள் இருக்கும். அவர்கள் ஊர் சுற்றுவதைப் பற்றி பேசுவார்கள். ஆனால் எனக்கு அவர்கள் மீது ஒருபோதும் பொறாமை ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் உலகிலேயே மிகச் சிறந்த அண்ணன் எனக்கு இருக்கிறார் என்பதும் அதுவே என் மிகப்பெரிய சொத்து என்பதும் எனக்குத் தெரியும். எப்போதெல்லாம் எனக்கு ஏதாவது தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அண்ணன் தன் தேவைகளை தள்ளி வைத்துவிட்டு என் தேவையை நிறைவேற்றுவார். எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது, ஒருமுறை கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதில் நான் பங்கெடுக்க வேண்டியிருந்தது. அதற்காக ஒரு புதிய ஆடை ட்ரெஸ் தேவைப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் வீட்டின் சூழ்நிலை நன்றாக இல்லை. நான் அண்ணனிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு அது எப்படி தெரிந்ததோ தெரியவில்லை. அடுத்த நாள் அவர் எனக்காக ஒரு நல்ல புதிய ஆடையை கொண்டு வந்தார். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் பின்னர்தான் எனக்கு தெரியவந்தது, எனக்காக அந்த ஆடையை கொண்டு வருவதற்காக அவர் தனக்காக ஒரு புதிய காலணி, ஷூ வாங்கும் எண்ணத்தை கைவிட்டிருந்தார் என்பது. அன்று என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது.
ஏனென்றால் என் அண்ணன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்படியே எங்கள் வாழ்க்கை முன்னோக்கிச் சென்று கொண்டிருந்தது. காலையில் அண்ணன் வேலைக்குச் செல்வார். நான் கல்லூரிக்குச் செல்வேன். மாலையில் நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். நள்ளிரவு வரை பேசிக்கொண்டே இருப்போம். சில நேரங்களில் கடந்த காலங்களைப் பற்றி பேசுவோம். சில நேரங்களில் எதிர்கால கனவுகளை காண்போம். எனக்கு வேலை கிடைக்கும் அன்றுதான் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று அண்ணன் என்னிடம் கூறுவார். அதற்கு நான் சிரித்துக்கொண்டே, அன்று நான்தான் முதலில் உங்களை ஓய்வெடுக்கச் சொல்வேன், ஏனென்றால் நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்துவிட்டீர்கள் என்று கூறுவேன். அவர் என் வார்த்தைகளைக் கேட்டு புன்னகைத்துவிட்டு, என் தங்கை தன் சொந்தக் காலில் நிற்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று கூறுவார். எங்களுக்குள் அண்ணன் தங்கை உறவு மட்டுமல்லாமல் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகச் சிறந்த நண்பர்களாகவும் இருந்தோம். நான் அவரிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வேன். அவரும் தன் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்தையும் என்னிடம் சொல்வார். எப்போதாவது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவர் இரவு முழுவதும் என் அருகில் அமர்ந்து என்னை கவனித்துக் கொள்வார். எப்போதாவது அவர் கவலையாக இருந்தால் நான் அவரை சிரிக்க வைக்க முயற்சிப்பேன். எங்கள் வீடு சிறியதாக இருந்தாலும் அதில் அன்பிற்கு எந்த குறையும் இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்ததாக தோன்றியது. ஒருவேளை எங்கள் வாழ்க்கை எப்போதும் இப்படியேதான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் விதி எங்களுக்காக வேறு ஏதோ யோசித்து வைத்திருக்கிறது என்பதும், மிக விரைவில் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிடக்கூடிய ஒரு திருப்பம் வரப்போகிறது என்பதும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருநாள் காலை நேரம் எப்போதும் போல எங்கள் சிறிய வீட்டில் ஒரு நிம்மதியான அமைதி நிலவியது. நான் சமையலறையில் காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தேன். அண்ணன் தன் வேலைக்குச் செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தார். அவர் வேலைக்குச் செல்ல வேண்டியிருந்ததால் எப்போதும் போல சீக்கிரமாகவே எழுந்துவிட்டார். நானும் சிறிது நேரத்திற்குப் பிறகு கல்லூரிக்கு கிளம்ப வேண்டியிருந்தது. நான் அவரை பார்த்துக்கொண்டே தன் மகிழ்ச்சி அனைத்தையும் துறந்து, எனக்காக மட்டுமே கடினமாக உழைக்கும் எவ்வளவு நல்ல அண்ணனை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் காலை உணவை தயார் செய்துவிட்டேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம். இதை நாங்கள் தினமும் செய்வோம். இந்த நேரத்தில்தான் எங்களால் நிம்மதியாக பேச முடியும். அண்ணன் அன்போடு என்னை நோக்கிப் பார்த்து என் தலையை கோதிவிட்டு கொண்டே, ரியா, உன்னுடைய படிப்பு எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே, அண்ணா, எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் என் தேர்வுகள் எக்ஸாம்ஸ் தொடங்கப் போகின்றன. அதனால்தான் அதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன் என்றேன். இதைக் கேட்டு அண்ணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, இப்படியே தொடர்ந்து கடினமாக உழைத்துக் கொண்டிரு. என் தங்கை மிகச் சிறப்பாகச் செய்வாள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் மிகவும் முன்னேற வேண்டும் என்றும் உன்னுடைய எல்லா கனவுகளையும் நனவாக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, சரி அண்ணா, நான் முழுமையாக கடினமாக உழைப்பேன் என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு அண்ணன் எழுந்து வேலைக்கு கிளம்பினார். செல்லும்போது எப்போதும் போல என்னை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி கூறினார். நான் அவரை வழியனுப்புவதற்காக வாசல் வரை சென்றேன். அவர் புன்னகைத்துக் கொண்டே கையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். இந்த காலைப்பொழுது எங்கள் வாழ்க்கையின் மிக பயங்கரமான காலைப்பொழுதாக மாறும் என்று எனக்கு சிறிதும் கணிப்பு இருக்கவில்லை. அண்ணன் சென்ற பிறகு நான் வீட்டு வேலைகளில் மூழ்கிவிட்டேன். நான் பாத்திரங்களை கழுவினேன், வீட்டை சுத்தம் செய்தேன், மற்ற எல்லா வேலைகளையும் முடிக்கத் தொடங்கினேன். ஏனென்றால் அதன் பிறகு நான் கல்லூரிக்குச் செல்ல வேண்டியிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கல்லூரிக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் தொலைபேசி ஒலித்தது. நான் போனை எடுத்துப் பார்த்தபோது ஏதோ ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அன்னோன் நம்பர் அழைப்பு வந்து கொண்டிருந்தது. முதலில் ஏதோ தவறான எண், ராங் நம்பர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் பிறகு நான் போனை எடுத்தேன். நான் ஹலோ என்று சொன்னவுடனேயே மறுமுனையிலிருந்து ஒரு மனிதனின் பதற்றமான குரல் கேட்டது. அவர், நீங்கள் ருத்ரன் அவர்களின் வீட்டிலிருந்து பேசுகிறீர்களா என்று கேட்டார். நான், ஆமாம், நான் அவருடைய தங்கை பேசுகிறேன். என்ன விஷயம் என்றேன். அப்போது அவர் சொன்னதைக் கேட்டு என் காலடி மண் சரிவது போல் இருந்தது. அவர், ருத்ரன் அவர்களுக்கு ஒரு பெரிய விபத்து, ஆக்சிடென்ட் ஏற்பட்டுவிட்டது. அவருக்கு நிறைய ரத்தம் வெளியேறிவிட்டது. அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த மருத்துவமனைக்கு வந்துவிடுங்கள் என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டவுடனேயே என் கைகால்கள் நடுங்கத் தொடங்கின. போன் என் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. யாரோ என் நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல எனக்கு தோன்றியது. என் மூச்சு வேகம் எடுத்தது. கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. என் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தேன்.
நான் பைத்தியம் பிடித்தவள் போல வீட்டிலிருந்து வெளியே ஓடினேன். எதையும் யோசிக்காமல் மருத்துவமனையை நோக்கி ஓடத் தொடங்கினேன். வழிநெடுகிலும் என் கண்ணீர் நின்றபாடில்லை. என் அண்ணனைக் காப்பாற்றி விடுங்கள், இந்த உலகில் அவரைத் தவிர எனக்கு யாரும் இல்லை என்று மட்டும்தான் நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் மருத்துவமனையை அடைந்து ஓடிக்கொண்டே வரவேற்பறைக்கு ரிசப்ஷன் சென்றேன். என் நிலையைப் பார்த்து அங்கே அமர்ந்திருந்தவர்களும் பதற்றமடைந்தனர். நான் அழுது கொண்டே, இங்கே ருத்ரன் என்ற பெயரில் யாராவது நோயாளி இருக்கிறார்களா என்று கேட்டேன். அவர்கள் கணினியில் கம்ப்யூட்டர் பார்த்துவிட்டு, ஆமாம், அவர் அறை எண் 5 ரூம் நம்பர் 5 இருக்கிறார். நீங்கள் யார் என்றார்கள். நான் நடுங்கும் குரலில் நான் அவருடைய தங்கை, எனக்கு அவரை பார்க்க வேண்டும் என்றேன். பிறகு நான் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அறை எண் 5 நோக்கி ஓடினேன். நான் அந்த அறையின் கதவை திறந்தவுடனேயே என் இதயமே நின்றுவிட்டது போல் இருந்தது. அறையில் மருத்துவர்கள், டாக்டர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இன்னும் சில மனிதர்களும் அங்கே இருந்தார்கள். என் அண்ணன் படுக்கையில் படுத்திருந்தார். அவருடைய கைகளிலும் கால்களிலும் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் காயங்களின் தழும்புகள் இருந்தன. அவர் முற்றிலும் சுயநினைவின்றி இருந்தார். அவரை இந்த நிலையில் பார்த்ததும் என் கால்களில் இருந்த உயிர் போனது போல் இருந்தது. நான் அவரிடம் ஓடிச் சென்று அழுது கொண்டே, அண்ணா, கண்ணை திறந்து பாருங்கள் அண்ணா, உங்களுக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி படுத்திருக்கிறீர்கள் என்றேன். ஆனால் அவரோ முற்றிலும் அமைதியாக இருந்தார். எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். அப்போது மருத்துவர் என் அருகில் வந்து என்னை தேற்றத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு மருத்துவர் ஒரு தீவிரமான குரலில், பாருங்கள், நாங்கள் உங்களிடம் உண்மையைச் சொல்லித்தான் ஆக வேண்டும். இவருடைய 2 கைகளிலும் மற்றும் 2 கால்களிலும் பலத்த எலும்பு முறிவு ஃப்ராக்சர் ஏற்பட்டுள்ளது. மேலும் எல்லாவற்றையும் விட பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இவருடைய தண்டுவடத்திலும் ஸ்பைனல் கார்ட் ஆழமான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த காயம் மிகவும் ஆபத்தானது. எனவே இப்போது எதையும் உறுதியாக சொல்வது கடினம் என்றார். மருத்துவர் சொன்னதைக் கேட்டு என் இதயம் இன்னும் பலவீனமடைந்தது. நான் அழுது கொண்டே, டாக்டர் சார், என் அண்ணன் குணமாகி விடுவாரா என்று கேட்டேன். மருத்துவர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு கூறினார், நாங்கள் எங்களின் முழு முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் குணமடைவதற்கு மிக நீண்ட காலம் ஆகலாம். இப்போது இவரால் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதே கடினம். அப்படி இருக்க வண்டி ஓட்டுவதைப் பற்றி தற்போதைக்கு நினைப்பது கூட கடினம்தான். இவர் முன்போல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியுமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதைக் கேட்டதும் என் கண்களுக்கு முன்பாக இருள் சூழ்ந்தது. ஏனென்றால் என் அண்ணன் மட்டும்தான் எங்கள் வீட்டின் ஆதாரமாக இருந்தார். அவர்தான் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்போது மருத்துவரோ அவர் இனி ஒருபோதும் வேலைக்குச் செல்ல முடியாமல் போகலாம் என்று கூறிக்கொண்டிருந்தார். நான் அங்கிருந்த நாற்காலியிலேயே அமர்ந்து குமுறி அழுது தீர்த்தேன். மருத்துவர் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே, பயப்படாதீர்கள், இன்னும் 2-3 நாட்களில் நாங்கள் இவரை வீடு திரும்ப அனுமதித்து விடுவோம். டிஸ்சார்ஜ். பிறகு நீங்கள் இவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். ஆனால் அதற்குப் பிறகு இவரை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்திற்கு மருந்துகளை கொடுக்க வேண்டும். சிகிச்சை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார். நான் அமைதியாக அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் சுயநினைவின்றி இருந்த என் அண்ணனை பார்த்து கொண்டும் இருந்தேன். அந்த நேரத்தில் என் முழு உலகமும் ஒரே நொடியில் சிதறிவிட்டது போலவும், வரவிருக்கும் நாட்களில் இந்த சவாலை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று எனக்கு புரியாமலும் இருந்தது. நான் முழு நேரமும் அண்ணனின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். என் பார்வைகள் மீண்டும் மீண்டும் அவருடைய முகத்தை நோக்கியே சென்று கொண்டிருந்தன. என் இதயம் பயத்தால் நிறைந்திருந்தது. என் அண்ணன் விரைவில் குணமடைய வேண்டும் என்று மட்டும்தான் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவருடைய விரல்கள் லேசாக அசைவதைக் கண்டேன். பிறகு மெதுவாக அவர் தன் கண்களை திறந்தார். அவருக்கு சுயநினைவு வந்தவுடனேயே நான் உடனடியாக அவர் அருகில் சென்று அவருடைய கையை பிடித்துக்கொண்டேன். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் நான் என்னை தேற்றிக்கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். நான் மெதுவாக, அண்ணா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? என்னை அடையாளம் தெரிகிறதா அண்ணா என்றேன். அவர் என்னை நோக்கி பார்த்தார். ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்தோடியது. அந்த பெருக்கெடுத்த கண்ணீரைக் கண்டு என் இதயம் உடைந்து போனது. எப்போதும் எனக்கு தைரியம் தரும் ஒரு மனிதன் இன்று அவரே உடைந்து போயிருப்பதை நான் முதல் முறையாக இவ்வளவு உதவியற்ற நிலையில் பார்க்கிறேன். அவருக்கு என்ன நடந்தது என்பதும், இனி அவருடைய வாழ்க்கை முன்போல இருக்கப் போவதில்லை என்பதும் ஒருவேளை அவருக்கு முழுமையாக புரிந்துவிட்டதோ என்னவோ.
நான் அவருடைய தலையை கோதிவிட்டு கொண்டே எல்லாம் சரியாகிவிடும் என்று அவருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் எனக்குள்ளும் நான் மிகவும் பயந்திருந்தேன். அடுத்த 2 நாட்கள் நான் மருத்துவமனையிலேயே அவர் அருகிலேயே இருந்தேன். நான் அவருக்கு சரியான நேரத்திற்கு மருந்து கொடுத்தேன், உணவு ஊட்டினேன். மருத்துவர் என்ன சொன்னாரோ அதையே நான் செய்தேன். நான் ஒரு நொடி கூட அவரை தனியாக விட்டுப் போகவில்லை. இரவிலும் அவர் அருகிலேயே அமர்ந்தபடி தூங்கிவிடுவேன். ஏனென்றால் அவருக்கு எப்போது என்ன தேவைப்படுமோ என்ற பயம் எனக்கு இருந்தது. 3வது நாள் மருத்துவர் கூறினார், இப்போது இவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். ஆனால் இவரை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இவருடைய சிகிச்சை இன்னும் நீண்ட நாட்களுக்கு தொடரும். இவர் முழுமையாக குணமடைய மிக நீண்ட காலம் ஆகலாம். மருத்துவர் சொன்னதைக் கேட்டு நான் தலையசைத்து எல்லா விஷயங்களையும் கவனமாக கேட்டுக்கொண்டேன். பிறகு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நான் என் அண்ணனை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஆம்புலன்ஸ் எங்கள் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றபோது ஒட்டுமொத்த பகுதியிலிருந்த மக்களும் வெளியே வந்துவிட்டார்கள். எல்லாரும் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சில மனிதர்களின் முகத்தில் வருத்தம் இருந்தது. சில மனிதர்கள் அனுதாபம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த பகுதி முழுக்க ஒவ்வொருவருக்கும் என் அண்ணனை நன்றாக தெரிந்திருந்தது. அவர் கடின உழைப்பாளியாகவும் ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தார். பல மனிதர்கள் ஒன்றாகச் சேர்ந்து அண்ணனை மிகவும் கவனமாக அவசர ஊர்தியிலிருந்து ஆம்புலன்ஸ் இறக்கி வீட்டிற்குள் இருந்த அவருடைய படுக்கையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். எங்களுடன் ஒரு மருத்துவரும் வந்திருந்தார். அவர் மருந்தை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், அவரை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் மற்றும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு மீண்டும் மீண்டும் விளக்கி கூறிக்கொண்டிருந்தார். காயம் மிகவும் தீவிரமானது, எனவே எந்தவிதமான அலட்சியமும் இருக்கக்கூடாது என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். நான் அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் கவனம் மீண்டும் மீண்டும் என் அண்ணன் மீதே சென்று கொண்டிருந்தது. அவர் படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தார். நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி எழுந்து கொண்டிருந்தது. நேற்று வரை எந்த அண்ணன் அதிகாலையிலேயே எழுந்து வேலைக்குச் சென்றாரோ, யார் முழு வீட்டின் பொறுப்பையும் சுமந்தாரோ, யார் எப்போதும் புன்னகைத்துக் கொண்டே இருந்தாரோ, இன்று அவரே ஒரே இடத்தில் படுத்திருந்தார். அவராக எழுந்து அமரக்கூட முடியாமல் இருந்தார். எல்லா மனிதர்களும் அங்கிருந்து சென்ற பிறகு வீட்டில் நானும் என் அண்ணனும் மட்டுமே எஞ்சியிருந்தபோது நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். நான் அவருடைய கைகளை என் கைகளில் எடுத்துக்கொண்டு புன்னகைக்க முயன்றவாறே, அண்ணா, நீங்கள் சிறிதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் விரைவில் குணமாகிவிடுவீர்கள். நீங்கள் மீண்டும் முன்போல நடப்பீர்கள். மீண்டும் வேலைக்குச் செல்வீர்கள். இது சில நாட்களுக்கான விஷயம் மட்டும்தான். இறைவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். இதை கூறும்போது என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் அவர் முன்னிலையில் பலவீனமாக காட்சியளிக்க விரும்பவில்லை. அவர் என்னை நோக்கி பார்த்தார். அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் இந்த முறை அவர் மெதுவாக என் கையை அழுத்தினார். அவர் என் வார்த்தைகளை புரிந்து கொள்கிறார் என்று கூறுவது போல அது இருந்தது. நான் சிறிது நேரம் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். பிறகு ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு சமையலறையினுள் கிச்சன் சென்றேன். நான் சமையலறையை அடைந்தவுடனேயே என் கண்ணீர் கொட்டியது. நான் சத்தமாக அழவேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் என்னை நானே தடுத்துக் கொண்டேன். ஏனென்றால் அண்ணன் நான் அழுவதை பார்த்துவிட்டால் அவர் இன்னும் அதிகமாக உடைந்து போவார். எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர் நினைப்பதை நான் விரும்பவில்லை. அதனால்தான் நான் தனிமையில் அழுது கொள்வேன். அவர் முன்னிலையில் எப்போதும் புன்னகைக்க முயற்சிப்பேன். அன்று நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு சமைக்கத் தொடங்கினேன். ஆனால் என் மனம் வேறு எங்கோ இருந்தது. இனி எங்கள் குடும்பம் எப்படி நடக்கும்? அண்ணனால் வேலை செய்ய முடியாது. மருந்துகளுக்கான செலவுகளை எப்படி சமாளிப்பது? வரவிருக்கும் நாட்கள் எப்படி கழியும் என்று நான் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் பயப்படுவதற்கான நேரமல்ல, மாறாக மனதிடத்துடன் இருக்க வேண்டிய நேரம் என்று எனக்கு நானே புரிய வைத்துக் கொண்டேன். ஏனென்றால் இப்போது என் அண்ணனுக்கு என் தேவை இருந்தது. இதற்குப் பிறகு மெதுவாக எங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. காலையில் எழுந்தவுடனேயே முதலில் நான் அண்ணனுக்கு மருந்து கொடுப்பேன். பிறகு அவருக்காக காலை உணவு சமைப்பேன். என் கைகளாலேயே அவருக்கு ஊட்டிவிடுவேன். பிறகு வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன். கல்லூரிக்கும் செல்வேன். திரும்பி வந்து மீண்டும் அவரை கவனித்துக் கொள்வேன். இரவிலும் பலமுறை அவரால் என் தூக்கம் கலைந்துவிடும். ஏனென்றால் அவர் படுக்கையில் ஒருபுறமாக திரும்பி படுக்க வேண்டும் என்றாலோ அல்லது தண்ணீர் தேவைப்பட்டாலோ அவருக்கு உதவ வேண்டியிருந்தது. ஆனால் நான் ஒருபோதும் புகார் கூறவில்லை. ஏனென்றால்
எந்த அண்ணன் தன் முழு வாழ்க்கையிலும் எனக்காக இவ்வளவு செய்தாரோ இப்போது அவருக்குச் சேவை செய்வது என் கடமையாக இருந்தது. நாட்கள் இப்படியே கழிந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒவ்வொரு நாளுடனும் நான் முன்பை விட அதிக பொறுப்புள்ளவளாக மாறிக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பாக என் அண்ணனை விரைவில் குணமாக்கிவிடுங்கள் என்று மட்டும்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வேன். ஏனென்றால் அவர் இல்லாமல் என் உலகம் முழுமையற்றதாக இருந்தது. நான் அவரை மீண்டும் முன்போல புன்னகையுடன் பார்க்க விரும்பினேன். காலப்போக்கில் வீட்டின் சூழ்நிலை இன்னும் சவாலானதாக மாறிக்கொண்டிருந்தது. அண்ணனின் மருந்துகளுக்கான செலவு தனியாக இருந்தது, வீட்டின் செலவு தனியாக இருந்தது. எங்களிடம் சேமிப்பில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் இப்போது மெதுவாக தீர்ந்து போயிருந்தது. ஆரம்பத்தில் எப்படியாவது எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இப்போது சமையலறையில் இருந்த உணவுப் பொருட்களும் ரேஷன் தீரும் நிலைக்குச் சூழ்நிலை வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் நான் டப்பாக்களை திறந்து பார்த்து இன்றைக்கு உணவு சமைத்து விடலாம், ஆனால் நாளை என்ன செய்வது என்று சிந்திப்பேன். இந்த கேள்வி என்னை உள்ளுக்குள் அரித்துக்கொண்டே இருந்தது. நான் நாள் முழுவதும் அண்ணன் முன்னிலையில் புன்னகைத்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் நான் தனிமையில் இருக்கும்போது கவலையினால் என் இதயம் பதறத் தொடங்கும். நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் வெளியே சென்று ஏதேனும் வேலை செய்தால் வீட்டில் அண்ணனை யார் கவனித்துக் கொள்வார்கள்? ஏனென்றால் அவருக்கு ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் ஏதேனும் ஒரு தேவை இருந்து கொண்டே இருந்தது. அவரை தனியாக விட்டுச் செல்வது எனக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது. ஆனால் நான் வீட்டிலேயே இருந்தால் செலவுகளை எப்படிச் சமாளிப்பது? இந்த கேள்வி எப்போதும் என் மூளையில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் காலை நான் சமையலறையினுள் சென்று பார்த்தபோது கோதுமை மாவும் ஆட்டா மிகக் குறைவாகவே எஞ்சியிருந்தது. பருப்பும் தீரும் நிலையில் இருந்தது. காய்கறிகளோ மிக நீண்ட நாட்களுக்கு முன்பே தீர்ந்துவிட்டன. நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிறகு எதிரே இருக்கும் மளிகை கடைக்குச் சென்று கடன் கேட்கலாம் என்று முடிவு செய்தேன். ஒருவேளை அவர் என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளலாம். நான் மெதுவாக கடைக்குச் சென்று சில அத்தியாவசிய பொருட்களை எடுத்து கடைக்காரரின் முன்னால் வைத்தேன். அவர் பொருட்களின் கணக்கை பார்த்துவிட்டு பணம் கேட்டார். நான் மெதுவான குரலில், அண்ணா, இப்போது என்னிடம் பணம் இல்லை. ஆனால் என் ருத்ரன் அண்ணன் குணமடைந்தவுடனேயே நான் உங்களிடம் ஒவ்வொரு பைசாவையும் திருப்பித் தந்துவிடுவேன். இப்போது எனக்கு இந்த சாமான்களை மட்டும் கொடுத்துவிடுங்கள். நான் வீட்டிற்குச் சென்று அண்ணனுக்கு உணவு சமைக்க வேண்டும் என்றேன். கடைக்காரர் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தார். பிறகு அவர் தன் தலையை அசைத்து, இல்லை தங்கச்சி, என்னை மன்னித்துவிடு. என்னால் இனி கடன் கொடுக்க முடியாது. ஏற்கனவே பல மனிதர்களின் பணம் முடங்கி கிடக்கிறது. முதலில் பணத்தைக் கொடு, பிறகு சாமான்களை எடுத்துச் செல் என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் சோர்ந்து போனது. நான் மீண்டும் அவரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். ஆனால் அவர் தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தார். நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் கண்கள் குளமாகத் தொடங்கின. ஆனால் நான் எப்படியோ என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அட ரியா, என்னாச்சு? நீ ஏன் இங்கே இவ்வளவு கவலையோடு நின்று கொண்டிருக்கிறாய்? நான் திரும்பி பார்த்தபோது அது எங்கள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பிரியா. அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாள். மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பாள். அவள் என் முகத்தை பார்த்தவுடனேயே ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அவள், என்ன ஆச்சு? ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டாள். நான் புன்னகைக்க முயன்றவாறே, இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அண்ணனுக்கு உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக வந்தேன் என்றேன். அவள் மீண்டும், இப்போது உன் அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டாள். நான், முன்பை விடச் சற்று பரவாயில்லை, ஆனால் இன்னும் அவருக்கு மிக அதிகமான ஓய்வு தேவைப்படுகிறது என்றேன். அவள் என் வார்த்தைகளை கவனமாக கேட்டாள். பிறகு கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்த்தாள். விஷயம் என்னவென்று புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாக, என்ன, கடைக்கார அண்ணன் பொருட்கள் தரவில்லையா என்று கேட்டாள். நான் தயக்கத்துடன், என்னிடம் இப்போது பணம் இல்லை, அதனால் அவர் கடன் கொடுக்க மறுக்கிறார் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவள் எதுவும் பேசாமல் தன் பையிலிருந்து பேக் கொஞ்சம் பணம் எடுத்து என்னை நோக்கி நீட்டினாள். அவள், இந்தா, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு சாமான்களை எடுத்துச் செல். உன்னிடம் பணம் வரும்போது எனக்கு திருப்பித்தா என்றாள். நான் உடனடியாக மறுத்து, இல்லை பிரியா, நான் உன்னிடமிருந்து எப்படி பணம் வாங்க முடியும்? இது நன்றாக இருக்காது என்றேன். ஆனால் அவளோ புன்னகைத்துக் கொண்டே, அடி பைத்தியமே, இதில் இவ்வளவு யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? நீ எனக்கு ஒரு தங்கை போன்றவள். இப்படிப்பட்ட நேரத்தில் நான் உனக்கு உதவவில்லை என்றால் பிறகு பக்கத்து வீட்டுக்காரியாக இருப்பதில் என்ன பயன் என்றாள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்கள் நனைந்தன.
ஏனென்றால் கஷ்ட காலத்தில் மிகக் குறைவான மனிதர்களே துணை நிற்கிறார்கள். நான் எவ்வளவோ மறுத்தும் அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. இறுதியாக நான் பணத்தை பெற்றுக்கொண்டு அவளுக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறினேன். பிறகு சாமான்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன். வழிநெடுகிலும் உலகில் இன்றும் சுயநலமின்றி மற்றவர்களுக்கு துணை நிற்கும் நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சிந்தித்துக் கொண்டே வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் நான் விறுவிறுவென்று உணவு சமைத்தேன். பிறகு அண்ணனிடம் எடுத்துச் சென்றேன். நான் என் கைகளாலேயே அவருக்கு ஊட்டத் தொடங்கினேன். அப்போது அவர், ரியா, இந்த சாமான்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்று கேட்டார். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். ஆனால் பிறகு அவரிடம் உண்மையை மறைப்பது சரியாக இருக்காது என்று நினைத்தேன். எனவே நான் கடையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவரிடம் கூறினேன். பிரியா எனக்கு எப்படி உதவினாள் என்றும் நான் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக அவள் பணம் கொடுத்தாள் என்றும் கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டவுடனேயே அண்ணனின் முகபாவனை சற்றே மாறியது. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். எங்கோ தொலைந்து போனது போல காணப்பட்டார். நான் அவரை நோக்கி பார்த்து, என்ன ஆச்சு அண்ணா? நீங்கள் ஏன் திடீரென்று அமைதியாகிவிட்டீர்கள்? ஏதேனும் விஷயமா என்று கேட்டேன். அவர் உடனடியாக, இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, நான் நலமாக இருக்கிறேன் என்றார். ஆனால் அவருடைய குரல் முன்போல இருக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் மீண்டும் உண்மையை கூறுங்கள் அண்ணா, என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்போது அவர் மெதுவாக, ஒன்றுமில்லை ரியா, நீ அவளிடமிருந்து சற்றே தள்ளியிரு என்றார். நான் ஆச்சரியத்துடன், ஏன் அண்ணா? அவள்தான் நமக்கு உதவினாள். பிறகு ஏன் அப்படிச் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆனால் அவர் அந்த பேச்சை அங்கேயே முடித்துக்கொள்ளும் விதமாக, நான் சொல்வதைக் கேள், அதிகமாக எதுவும் கேட்காதே என்றார். எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் நான் தலையசைத்து, சரி அண்ணா, நீங்கள் எப்படிச் சொல்கிறீர்களோ அப்படியே செய்கிறேன் என்றேன். அதற்குப் பிறகு நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் என் மனதில் பல கேள்விகள் எழத் தொடங்கின. அண்ணன் ஏன் அப்படிச் சொன்னார்? பிரியாதான் எப்போதும் நன்றாக பழகுகிறாளே, பிறகு ஏன் அண்ணன் அவளைப் பற்றி இவ்வளவு சங்கடப்படுகிறார்? அந்த நேரத்தில் என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. நான் அடிக்கடி அமைதியாக அண்ணன் அருகில் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருப்பேன். மனதிற்குள் பழைய நாட்களை நினைத்துப் பார்ப்பேன். சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் மாறிவிடும் என்பதை என்னாலேயே நம்ப முடியாது. ஒரு காலம் இருந்தது. அப்போது அண்ணன் அதிகாலையில் இருட்டாக இருக்கும்போதே வேலைக்கு கிளம்பிவிடுவார். இரவில் தாமதமாக வீட்டிற்கு திரும்புவார். அவருக்கு தனக்கென்று நேரம் இருந்ததே இல்லை. எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் எப்போதும் வேலையைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இன்று அதே அண்ணன் நாள் முழுவதும் படுக்கையிலேயே படுத்திருக்கிறார். மணிக்கணக்கில் கூரையையே பார்த்து கொண்டிருக்கிறார். பலமுறை நான் அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவர் உள்ளுக்குள் பல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னிடம் எதுவும் சொல்வதில்லை என்று எனக்கு தோன்றும். ஒருவேளை அவருக்கு தன் நிலையை நினைத்து வருத்தம் இருந்திருக்கலாம். ஒருவேளை முழு வீட்டின் ஆதாரமாக இருந்த ஒரு மனிதன் இன்று மற்றவர்களின் ஆதரவில் வாழ்கிறானே என்ற வலி அவருக்கு இருந்திருக்கலாம். இதையெல்லாம் பார்த்து நான் உடைந்து போவேன். ஆனால் ஒருபோதும் அதை அவர் முன்னிலையில் காட்டிக்கொள்ள மாட்டேன். என் அண்ணனை விரைவில் குணமாக்கி விடுங்கள் என்று நான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அவர் தன் முழு வாழ்க்கையிலும் எனக்காக மட்டுமே கடினமாக உழைத்திருக்கிறார். இப்போது அவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி மீண்டும் வரவேண்டும். சில நேரங்களில் அண்ணன் எவ்வளவு கனவுகள் காண்பார் என்பது எனக்கு நினைவுக்கு வரும். அவர், ரியா, நீ நன்றாக படி. நீ படித்து முடித்து ஏதேனும் ஒரு நிலைக்கு வரவேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போதுதான் நீ வாழ்க்கையில் யாருடைய முன்னிலையிலும் கையேந்த வேண்டியிருக்காது என்று கூறுவார். ஆனால் விதிக்கு ஒருவேளை வேறு ஏதோ சம்மதமாக இருந்திருக்கிறது. அண்ணனின் விபத்திற்குப் பிறகு நான் என் படிப்பை கிட்டத்தட்ட கைவிட்டே விட்டேன். இப்போது என் முழு நேரமும் அவருடனேயே கழிந்தது. நான் காலையில் எழுந்தவுடனேயே முதலில் அவருடைய மருந்தை ஆயத்தம் செய்வேன். பிறகு அவருக்காக காலை உணவு சமைப்பேன். அவருக்கு ஊட்டிவிடுவேன். நாள் முழுவதும் அவருக்கு அருகிலேயே இருப்பேன். ஏனென்றால் அவருக்கு ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் ஏதேனும் ஒரு தேவை இருந்து கொண்டே இருந்தது. சில நேரங்களில் அவருக்கு தண்ணீர் தேவைப்படும். சில நேரங்களில் படுக்கையில் ஒருபுறமாக திரும்பி படுக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் விசிறியின் பேன் வேகத்தை கூட்ட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் குறைக்க வேண்டியிருக்கும். பலமுறை நள்ளிரவில் அவருடைய குரலைக் கேட்டு என் தூக்கம் கலைந்துவிடும். நான் உடனடியாக அவர் அருகில் சென்றுவிடுவேன். அவருக்கு ஏதேனும் தேவைப்பட்டு நான் அங்கே இல்லாமல் போய்விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருந்தது. மெதுவாக என்னைப் பற்றி யோசிப்பதையே நான் விட்டுவிட்டேன்.
நான் சரியான நேரத்திற்கு உணவருந்தக் கூட மாட்டேன். பலமுறை காலை உணவை மதியத்திலும் இரவு உணவை மிக தாமதமாகவும் சாப்பிடுவேன். சில நேரங்களில் எனக்காக உணவருந்தக்கூட மனம் வராது. ஆனால் அப்படியிருந்தும் நான் என்னை தேற்றிக் கொள்வேன். ஏனென்றால் நானும் நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அண்ணனை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியும். வீட்டின் சூழ்நிலையும் தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே சென்றது. எங்களிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் தீர்ந்துவிட்டது. இப்போது செலவுகளை சமாளிப்பது கடினமாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் சூழ்நிலையின் கட்டாயத்தால் சில நாட்களுக்கான ரேஷன் பொருட்களையும் மருந்துகளையும் வாங்குவதற்காக என் சிறிய தங்கக் கம்மல்களை டாப்ஸ் விற்றுவிட்டேன். என் காதுகளிலிருந்து அந்த கம்மல்களை கழற்றியபோது எனக்கு அம்மாவின் நினைவு வந்தது. ஏனென்றால் அது அவருடைய ஞாபகார்த்தமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அண்ணனின் தேவைதான் மிக முக்கியமானதாக இருந்தது. எனவே நான் எதையும் யோசிக்காமல் அவற்றை விற்றுவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் சந்தைக்கு சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காகச் சென்றிருந்தேன். வழியில் எனக்கு மீண்டும் பிரியாவின் சந்திப்பு கிடைத்தது. அவள் என்னை பார்த்தவுடனேயே, ரியா, இப்போது உன் அண்ணன் எப்படியிருக்கிறார் என்று கேட்டாள். நான் புன்னகைக்க முயன்றவாறே, முன்பை விடச் சற்று பரவாயில்லை, ஆனால் இன்னும் அவருக்கு மிக அதிகமான காலம் எடுக்கும் என்றேன். அவள் மீண்டும் வீட்டுச் செலவுகள் எப்படிப் போகின்றன என்று கேட்டாள். நான் மெதுவாக, விசேஷமாக ஒன்றும் இல்லை. என் தங்கக் கம்மல்களை விற்றுவிட்டேன். அந்த பணத்தை வைத்துத்தான் இப்போது வரை காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையைச் சொல்வதென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு புரியவே இல்லை என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் பிரியாவின் முகம் வாடியது. அவள் சில நொடிகள் சிந்தித்துவிட்டு பிறகு கூறினாள், பார், நீ சிறிதும் கவலைப்படாதே. எங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லை என்பது உனக்கு தெரியும். நானும் இப்போது வேலைக்குச் செல்லத் தொடங்கிவிட்டேன். எனக்கு ஒவ்வொரு மாதமும் நல்ல சம்பளம் கிடைக்கிறது. எனவே இன்றிலிருந்து நான் ஒவ்வொரு மாதமும் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விடுகிறேன். நீ அதை வைத்து உன்னுடைய செலவுகளை சமாளித்துக்கொள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். உடனடியாக மறுத்து, இல்லை பிரியா, என்னால் அப்படிச் செய்ய முடியாது. நான் எவ்வளவு காலம் உன்னுடைய உதவியைப் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும் என்றேன். ஆனால் அவள் என் பேச்சைத் தடுத்து, அடி பைத்தியமே, இதில் இவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கிறது? நீ எனக்கு ஒரு தங்கை போன்றவள். இந்த கஷ்ட காலத்தில் நான் உனக்கு உதவினால் இதில் என்ன தவறு இருக்கிறது என்றாள். பிறகு அவள் என்னை உற்றுப் பார்த்துவிட்டு, இன்னொரு விஷயம் சொல்லவா? நீ மிகவும் பலவீனமாக காட்சியளிக்கிறாய். உன் முகம் வாடிவிட்டது. கண்களுக்கு கீழேயும் கருவளையங்கள் விழுந்துவிட்டன. நீ சரியாக சாப்பிடுவதில்லை, அப்படித்தானே என்றாள். நான் என் பார்வைகளை தாழ்த்திக் கொண்டேன். ஏனென்றால் அவள் உண்மையைத்தான் கூறினாள். அப்போது அவள் கண்டிப்பான குரலில், இன்றிலிருந்து நீ சமைக்கக்கூடாது. நான் என் வீட்டிலிருந்து உனக்கும் உன் அண்ணனுக்கும் உணவு கொண்டு வந்து தருகிறேன். குறைந்தபட்சம் உனக்கு சற்று ஓய்வாவது கிடைக்கும் என்றாள். நான் மீண்டும் மறுத்து, இல்லை பிரியா, நீ இவ்வளவு தூரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீ ஏற்கனவே பல உதவிகளை செய்துவிட்டாய் என்றேன். ஆனால் அவளோ சிரித்துக்கொண்டே, அவசியம்தான். ஏனென்றால் நீ என் பக்கத்து வீட்டுக்காரி மட்டுமல்ல, என் சொந்தக்காரியை போன்றவள். உன்னை இந்த நிலையில் என்னால் பார்க்க முடியாது என்றாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் குளமாயின. ஏனென்றால் கஷ்டகாலத்தில் ஒருவர் இந்த அளவிற்கு துணை நிற்பது என்பது மிகப் பொன்னான விஷயமாகும். அவள் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டே, இனிமேல் வாதாடாதே. நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும் என்றாள். பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக நடந்து கொண்டே வீட்டை நோக்கி வரத் தொடங்கினோம். வழிநெடுகிலும் நான் சிறிது நேரமாவது என் கவலைகளை மறக்க வேண்டும் என்பதற்காக அவள் என்னை சிரிக்க வைக்க முயன்று கொண்டே வந்தாள். வீட்டிற்கு அருகில் வந்ததும் அவள் தன் வீட்டிற்கு சென்றாள். நான் என் வீட்டிற்குள் வந்தேன். ஆனால் அன்றுதான் முதல் முறையாக இறைவனே நமக்கு உதவுவதற்காக யாரோ ஒருவரை அனுப்பியிருக்கிறார் என்று எனக்குத் தோன்றியது. ஏனென்றால் எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போனதாகத் தெரிந்தபோதெல்லாம் பிரியா மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு தேவதையைப் போல எங்கள் முன்னால் வந்து நின்றுவிடுவாள். மேலும் வரவிருக்கும் நாட்களில் அவளுடைய இருப்பு எங்கள் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது பற்றி எனக்கு சிறிதும் கணிப்பு இருக்கவில்லை. அந்த நாட்களில் என் முழு வாழ்க்கையும் 2 விஷயங்களுக்கு நடுவில்தான் சுழன்று கொண்டிருந்தது. வீட்டு வேலைகள் மற்றும் அண்ணனின் கவனிப்பு. காலையில் கண் விழித்தவுடனேயே நான் முதன்முதலில் அண்ணனிடம் செல்வேன். அவருடைய உடல்நிலையைப் பற்றி விசாரிப்பேன், மருந்து கொடுப்பேன். பிறகு சமையலறையினுள் சென்று காலை உணவு சமைப்பேன். அதற்குப் பிறகு முழு வீட்டையும் சுத்தம் செய்வேன், துணிகளை துவைப்பேன். பிறகு மீண்டும் அண்ணன் அருகில் வந்து அமர்ந்து கொள்வேன். நாள் எப்போது தொடங்குகிறது, எப்போது முடிகிறது என்று எனக்கே தெரியாமல் இருந்தது.
ஆனால் இவற்றுக்கெல்லாம் நடுவில் ஒரு விஷயம் நிச்சயமாக மாறியிருந்தது. அதுதான் பிரியா தினமும் எங்கள் வீட்டிற்கு வருவது. இப்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரவும் அவள் எங்களுக்காக உணவு கொண்டு வந்தாள். சில நேரங்களில் பருப்பு மற்றும் காய்கறிகளை கொண்டு வருவாள். சில நேரங்களில் வீட்டில் சமைத்த ஏதேனும் ஒரு நல்ல பண்டத்தை கொண்டு வந்து விடுவாள். பலமுறை நான் மறுத்த போதிலும் அவள் என் பேச்சை கேட்கவே மாட்டாள். சூழ்நிலைகள் சரியாகும் வரை அவள் எங்களை கைவிடப் போவதில்லை என்றே எப்போதும் கூறுவாள். அவளுடைய காரணத்தால் எனக்கு சற்று நிம்மதி கிடைக்கத் தொடங்கியது. ஏனென்றால் இப்போது குறைந்தபட்ச உணவை பற்றிய கவலை சற்று குறைந்திருந்தது. ஒரு நாள் மாலை நேரம். நானும் பிரியாவும் வரவேற்பறையில் ஹால் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அவள் எப்போதும் போல சிரித்து பேசிக்கொண்டே எனக்கு தைரியம் தந்து கொண்டிருந்தாள். எல்லாம் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தாள். அப்போது அவள் திடீரென்று, ரியா, இப்போது உன் அண்ணனின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? முன்பை விட ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறதா என்று கேட்டாள். நான், ஆமாம், முன்பை விட சற்று பரவாயில்லை. இதேபோல தொடர்ந்து சிகிச்சை நடந்தால் மெல்ல மெல்ல நிலைமை சீராகலாம் என்று மருத்துவர் கூறியுள்ளார் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவளுடைய முகத்தில் நிம்மதி தெரிந்தது. பிறகு அவள் சற்றே தயக்கத்துடன், உனக்கு தவறாகத் தோன்றவில்லை என்றால் நான் உள்ளே சென்று அவரை பார்க்கலாமா என்று கேட்டாள். நான் அவளை நோக்கி பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, இதில் தவறாக நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? நீதான் தினமும் எனக்காக இவ்வளவு செய்கிறாயே. போய் பார், அவரை பார்த்துவிட்டு வா. நான் அதற்குள் உனக்காக தேநீர் டீ தயாரிக்கிறேன் என்றேன். அவள் லேசாக புன்னகைத்துவிட்டு அண்ணனின் அறையை நோக்கிச் சென்றாள். நான் சமையலறையினுள் சென்று தேநீர் தயாரிக்கத் தொடங்கினேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அன்று என் மனதில் ஒரு விசித்திரமான ஆர்வம் இருந்தது. ஒருவேளை கடந்த சில நாட்களாக அண்ணனின் பெயரைக் கேட்டவுடனேயே பிரியாவின் முகத்தில் ஒரு தனித்துவமான பிரகாசத்தைக் கண்டதாலோ என்னவோ. மேலும் அண்ணனும் அவளைப் பற்றி பேசும்போது அவருடைய குரலில் ஒரு தனித்துவமான மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தேன். இருந்தாலும் இருவரில் யாரும் இதுவரை எதையும் வெளிப்படையாகச் சொன்னதில்லை. ஆனால் இருவரின் இதயத்திலும் வார்த்தைகளில் வராத ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கும்போது நான் இந்த விஷயங்களைப் பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிறகு தேநீர் தயாரானதும் நான் தட்டில் ட்ரே கோப்பைகளை கப்ஸ் வைத்துக்கொண்டு அண்ணனின் அறையை நோக்கி நடந்தேன். நான் அறையின் அருகில் சென்றவுடனேயே எனக்கு உள்ளே இருந்து இருவரின் பேச்சும் கேட்கத் தொடங்கியது. கதவு முழுமையாக மூடப்பட்டிருக்கவில்லை. எனவே அவர்களின் குரல் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. அண்ணன் மெதுவான குரலில், பிரியா, நீ ஏன் மீண்டும் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வருகிறாய்? நான் உன்னிடம் முன்பே கூறியிருந்தேன், ரியா என் தங்கை. அவள் தவறாக புரிந்து கொண்டால் எனக்கு நன்றாக இருக்காது என்று கூறிக்கொண்டிருந்தார். அவள் மனதில் அவளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்படியான எந்த ஒரு எண்ணமும் வருவதை நான் விரும்பவில்லை. மேலும் இப்போது என் நிலையையும் பார். நான் முன்போல இல்லை. என்னால் என் சொந்தக்காலில் கூட நிற்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ ஏன் எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்கிறாய்? அவருடைய குரலில் இருந்த வேதனை தெளிவாக தெரிந்தது. அவர் தன்னை ஒரு சுமையாக கருதத் தொடங்கிவிட்டது போல அது இருந்தது. சில நொடிகள் அந்த அறையில் அமைதி நிலவியது. பிறகு பிரியாவின் குரல் கேட்டது. அது மிகவும் மென்மையாகவும் உண்மையாகவும் ஒலித்தது. அவள், ஏனென்றால் நான் உங்களை என் சொந்தக்காரராக கருதுகிறேன். அதனால்தான் உதவி செய்கிறேன். நம்முடைய சொந்தக்காரர் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களை அப்படியே தனியாக விட்டுவிடுவோமா என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் நான் வாசலுக்கு வெளியிலேயே திகைத்து நின்றுவிட்டேன். அவளுடைய வார்த்தைகள் வெறும் அனுதாபத்தால் ஆனவை அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். அதில் வேறு ஏதோ ஒன்று இருந்தது. இதயத்திலிருந்து வெளிப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அது. அண்ணன் சிறிது நேரம் மீண்டும் அமைதியாக இருந்துவிட்டு, ஆனால் நான் இப்போது முன்போல இல்லை பிரியா. நான் எப்போது குணமடைவேன் அல்லது குணமடைவேனா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது. நான் இப்போது உனக்கு தகுதியானவன் கூட அல்ல என்றார். அவர் இதை கூறியபோது என் இதயமும் கனத்தது. ஏனென்றால் அண்ணன் உள்ளுக்குள் எவ்வளவு தூரம் உடைந்து போயிருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அடுத்த கணமே பிரியா சொன்ன விஷயம் என்னை இன்னும் அதிகமாக சிந்திக்க வைத்தது. அவள், ஒரு மனிதனின் மதிப்பு அவன் நடப்பதிலோ ஓடுவதிலோ அல்லது சம்பாதிப்பதிலோ இல்லை ருத்ரன். அவனுடைய மதிப்பு அவனுடைய இதயத்தில்தான் இருக்கிறது. உன்னுடைய இதயம் மிகவும் நல்லது. ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் நான் உன்னை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறேன் என்றாள். அவளுடைய குரலில் உண்மையும் பாசமும் இருந்தது. நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். பிறகு நான் வேண்டுமென்றே வாசலில் லேசான சத்தம் எழுப்பிவிட்டு அறைக்குள் சென்றேன். நான் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட இருவருமே திடீரென்று அமைதியாகிவிட்டார்கள். நான் புன்னகைத்துக் கொண்டே இருவரின் முன்னிலையிலும் தேநீரை வைத்தேன். பிரியா இயல்பாக இருக்க முயன்றபடி தேநீர் கோப்பையை எடுத்தாள்.
அண்ணனும் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் இருந்த லேசான சங்கடம் தெளிவாக தெரிந்தது. நாங்கள் மூவரும் சிறிது நேரம் இயல்பான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு பிரியா தேநீரை குடித்து முடித்துவிட்டு புறப்படத் தயாரானாள். செல்லும்போது அவள் எப்போதும் போல ஏதாவது தேவைப்பட்டால் என்னிடம் கண்டிப்பாகச் சொல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு நான் மிக நீண்ட நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு பல விஷயங்கள் புரியத் தொடங்கின. பிரியா வெறும் எனக்கு உதவுவதற்காக மட்டும் வரவில்லை, மாறாக அவளுடைய இதயத்தில் என் அண்ணனுக்காக ஒரு தனி இடம் உருவாகியிருக்கிறது என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. மேலும் என் அண்ணனும் அவளை ஏற்கனவே விரும்புகிறார் போல. ஆனால் தன் சூழ்நிலையின் காரணமாக அவரால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்று இரவு நான் தூங்கச் சென்றபோது பல நாட்களுக்குப் பிறகு என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஏனென்றால் இவ்வளவு துயரங்களுக்கு நடுவில் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒரு புதிய கதிர் வரப்போகிறது என்றும், இறைவன் நமக்கான நம்பிக்கையை இன்னும் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரவில்லை என்றும் எனக்கு முதல் முறையாகத் தோன்றியது. அன்று இரவு நான் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு அண்ணனை கவனித்துக் கொண்ட பிறகு நான் என் அறைக்குச் சென்றவுடனேயே என் கண் அயர்ந்துவிட்டது. ஆனால் எவ்வளவு நேரத்திற்குப் பிறகு என்று தெரியவில்லை, யாரோ என்னை அழைப்பது போல இருந்தது. ரியா, ரியா. நான் உடனடியாக எழுந்து அமர்ந்தேன். ஏனென்றால் அண்ணனின் லேசான குரல் கேட்டாலும் உடனடியாக அவர் அருகில் சென்றுவிடுவது இப்போது எனக்கு பழக்கமாகிவிட்டிருந்தது. நான் விறுவிறுவென்று அவருடைய அறைக்குச் சென்று அவர் அருகில் நின்று, சொல்லுங்க அண்ணா, என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்றேன். அவர் மெதுவாக என்னை நோக்கி பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்றார். அவருக்கு பேசுவதில் இன்னும் சற்றே சிரமம் இருந்தது. ஆனால் முன்பை விட அவருடைய குரல் இப்போது சற்று தெளிவாக வரத் தொடங்கியிருந்தது. நான் உடனடியாக அவருக்கு ஆதரவு கொடுத்து அமர வைத்தேன். பிறகு கண்ணாடித் வளையில் கிளாஸ் தண்ணீர் நிரப்பி மெல்ல மெல்ல அவருக்கு ஊட்டினேன். தண்ணீர் குடித்த பிறகு நான் அவரை மிகவும் பத்திரமாக மீண்டும் படுக்க வைத்தேன். நான் புறப்படத் தயாரான போது அவர் என் கையை பிடித்து கொண்டார். நான் அவரை நோக்கி பார்த்தபோது அவருடைய கண்கள் கலங்கியிருந்தன. அவர் மெதுவான குரலில், ரியா, என்னை மன்னித்துவிடு என் தங்கச்சி. என் காரணத்தால் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. நீ எனக்காக எவ்வளவு விஷயங்களை சகித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். நான் இப்போது உனக்கு உதவக்கூடிய தகுதியை கூட இழந்துவிட்டேன். உன்னை படிக்க வைக்கவோ அல்லது உனக்காக ஏதேனும் செய்யவோ என்னால் முடியாமல் போய்விட்டது. நீ உன்னுடைய படிப்பை கூட நிறுத்திவிட்டாய். அதுவும் எனக்காக மட்டுமே. அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் கனத்தது. ஆனால் நான் அவர் முன்னிலையில் அழ விரும்பவில்லை. நான் உடனடியாக, அண்ணா, நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறீர்கள்? நீங்கள் சிறிதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மிக விரைவில் குணமடைந்து விடுவீர்கள். பாருங்கள், முன்பை விட உங்களுடைய நிலைமை எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று. இப்போது உங்களுடைய கைகளும் கால்களும் முன்பை விட சற்றே இயங்கத் தொடங்கியிருக்கின்றன. மெல்ல மெல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றுதானே மருத்துவர் கூட கூறுகிறார். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், மற்ற எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிட வேண்டும் என்றேன். நான் புன்னகைக்க முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் என் சொந்தக் கண்களும் குளமாகியிருந்தன. அண்ணன் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். பிறகு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் தன் முகத்தை மறுபுறமாக திருப்பிக் கொண்டார். நான் அவர் அழுவதை பார்ப்பதை அவர் விரும்பவில்லை போலும். ஆனால் அவருடைய இதயத்தில் எவ்வளவு வேதனை இருந்தது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. தன் முழு வாழ்க்கையிலும் தன் சொந்தக் காலில் நின்ற ஒரு கடின உழைப்பாளிக்கு இந்த நிலையை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு கடினமானது. நான் அவருடைய கையை என் இரு கைகளாலும் பற்றிக்கொண்டு, அண்ணா, இன்று நான் உங்களுக்குச் சேவை செய்கிறேன் என்றால் இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையிலும் எனக்காக கடினமாக உழைத்திருக்கிறீர்கள். எனக்காக உங்களுடைய கனவுகளை தியாகம் செய்திருக்கிறீர்கள். இப்போது சில காலம் நான் உங்களுடன் துணை நிற்கிறேன் என்றால் அது என் கடமையாகும். எனவே நீங்கள் உங்களை ஒருபோதும் ஒரு சுமையாக கருதாதீர்கள் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அவர் என்னை நோக்கி பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் உதிர்த்தார். அவர் சற்றே அமைதியடைந்து விட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு நான் அவரை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தேன். ஆனால் உண்மையைச் சொல்வதென்றால் அன்று இரவு என் தூக்கமும் கலைந்து போயிருந்தது. நான் என் அறையில் அமர்ந்தபடி கூரையையே பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. என் அண்ணன் மீண்டும் எப்போது தன் சொந்தக் காலில் நிற்பார் என்ற நாள் என்று வரும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் எப்போது முன்போலச் சிரிப்பார், வேலைக்குச் செல்வார்? நான் இதே சிந்தனைகளில் மூழ்கியிருந்தபோது அடுத்த நாள் காலை வாசலில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் சென்று கதவை திறந்தபோது அங்கே பிரியா நின்று கொண்டிருந்தாள்.
அவளுடைய கையில் ஒரு சிறிய உரை கவர் லிபாபா இருந்தது. அவள் எப்போதும் போல புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய முகத்திலும் ஒரு லேசான கவலை தெரிந்தது. அவள் உள்ளே வந்து நேராக என்னிடம், ரியா, இந்த பணத்தை வைத்துக்கொள், இதைக் கொண்டு உன் அண்ணனுக்கு மருந்து வாங்கி வா என்றாள். நான் உடனடியாக மறுத்து, இல்லை பிரியா, நீ ஏற்கனவே எங்களுக்கு பல உதவிகளை செய்துவிட்டாய். என்னால் இனிமேல் பணம் வாங்க முடியாது என்றேன். ஆனால் அவள் என் பேச்சைக் கேட்காமல் கட்டாயப்படுத்தி அந்த உரையை என் கையில் திணித்தாள். பிறகு அவள், இப்போது உன் அண்ணனின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். நான், முன்பை விடச் சற்று பரவாயில்லை. இப்போது கைகளிலும் கால்களிலும் லேசான அசைவுகள் தெரியத் தொடங்கியுள்ளன என்றேன். இதைக் கேட்டதும் அவளுடைய முகத்தில் நிம்மதி தெரிந்தது. அவள் புன்னகைத்துக் கொண்டே, இது மிகவும் நல்ல விஷயம். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். பிறகு அவள் ஏதோ சிந்திப்பவள் போலச் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அண்ணன் உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்து போயிருக்கிறார், அவர் தன்னை எவ்வளவு உதவியற்றவராக உணர்கிறார் மற்றும் பலமுறை தனிமையில் அழுகிறார் என்ற உண்மைகளையெல்லாம் அவளிடம் கூறிவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அண்ணன் அவளைப் பற்றியும் சிந்திக்கிறார் என்றும் ஒருவேளை அவளை விரும்புகிறார் என்றும் அவளிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் பிறகு என்னை நானே தடுத்துக் கொண்டேன். இந்த விஷயங்களை கூறுவது சரியாக இருக்காது என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் இது அண்ணனின் தனிப்பட்ட விஷயம், பர்சனல் லைஃப், மற்றும் அவருடைய அனுமதியின்றி நான் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. இதனால்தான் நான் எதுவும் கூறவில்லை. அப்போது நான் புன்னகைத்துக் கொண்டே, பிரியா, நீ அண்ணனை பார்க்கவில்லையா என்று கேட்டேன். அவள் ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். பிறகு, இல்லை, இன்று வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கிறது என்றாள். இவ்வளவு கூறிவிட்டு அவள் புறப்படத் தொடங்கினாள். நான் அவளை வாசல் வரை வழியனுப்பினேன். அவள் அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிரியா வெறும் எங்களுக்கு உதவி மட்டும் செய்யவில்லை என்பது இப்போது எனக்கு தெளிவாக தெரியத் தொடங்கியது. அவளுடைய இதயத்தில் அண்ணனுக்காக ஏதோ ஒரு தனித்துவம் இருந்தது. ஒருவேளை அண்ணனின் இதயத்திலும் அவளுக்காக ஒரு இடம் உருவாகியிருந்தது. ஆனால் இருவரில் யாருமே தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக கூற முடியாமல் இருந்தார்கள். ஒருபுறம் அண்ணன் தன் சூழ்நிலையின் காரணமாக தன்னை அவளுக்கு தகுதியற்றவராக கருதினார். மறுபுறம் பிரியாவோ எந்தவொரு எதிர்பார்ப்புமின்றி அமைதியாக அவருக்கு துணை நின்று கொண்டிருந்தாள். காலம் மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருந்தது. என் அண்ணன் முழுமையாக குணமடையும் ஒரு நாள் வரவேண்டும் என்றும் அவர் உண்மையாகவே தகுதி படைத்த அந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் வரவேண்டும் என்றும் மட்டும்தான் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அன்றும் காலையிலிருந்து மாலை வரை எல்லாமே கடந்த பல மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது போலவே நடந்து கொண்டிருந்தது. நான் காலையில் எழுந்தேன், வீட்டு வேலைகளை செய்தேன், அண்ணனுக்கு மருந்து கொடுத்தேன், அவருக்காக உணவு சமைத்தேன். பிறகு அவர் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். நாள் எப்படி போனது என்று எனக்கே தெரியவில்லை. மாலை நேரமாகிக் கொண்டிருந்தது. நான் மீண்டும் மீண்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் பொதுவாக இந்த நேரத்திற்குள் பிரியா உணவு கொண்டு வந்துவிடுவாள். ஆனால் அன்று அவள் அதுவரை வந்திருக்கவில்லை. ஒருவேளை ஏதேனும் வேலையில் மூழ்கியிருப்பாள் என்று நினைத்து நான் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அப்போது திடீரென்று எங்கள் வீட்டு வாசலில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஒருவேளை பிரியாதான் வந்திருக்கிறாளோ என்று எனக்கு தோன்றியது. நான் விறுவிறுவென்று கதவை நோக்கிச் சென்று புன்னகையுடன் கதவை திறந்தேன். ஆனால் அங்கே முன்னால் நின்றது பிரியா அல்ல. அங்கே அந்த பகுதியைச் சேர்ந்த 4-5 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எனக்கு தெரியும், ஏனென்றால் இதற்கு முன்பும் அவர்களை சுற்றிலும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் நான் ஒருபோதும் பேசியதில்லை. நான் அவர்களிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு அவர்களில் ஒருவன், நாங்கள் ருத்ரனின் நண்பர்கள், அவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்றான். நான், அண்ணன் இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் நாளை காலை வாருங்கள், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்றேன். ஆனால் என் வார்த்தைகளைக் கேட்டதும் அந்த மனிதர்கள் ஒரு விசித்திரமான முறையில் புன்னகைக்கத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒருவன், இல்லை, எங்களுக்கு இப்போதே பார்க்க வேண்டும், இப்போதே பேச வேண்டும் என்றான். அவர்களுடைய பேச்சும் நடந்து கொள்ளும் முறையும் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. எனவே நான், இல்லை, இப்போது முடியாது, நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள், அண்ணனின் உடல்நிலை சரியாக இல்லை என்றேன். ஆனால் அவர்கள் என் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்களில் ஒருவன் பலவந்தமாக கதவை இன்னும் சற்றே திறந்துவிட்டு உள்ளே வர முயற்சி செய்யத் தொடங்கினான். எனக்குள் மிகுந்த பயம் ஏற்படத் தொடங்கியது. நான் அவர்களை தடுக்க முயன்று, நீங்கள் இப்படி வீட்டிற்குள் வரக்கூடாது என்றேன். ஆனால் அவர்கள் என் பேச்சைக் கேட்கவே இல்லை. சில நொடங்களிலேயே அவர்கள் பலவந்தமாக வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள். என் இதயம் மிக வேகமாக துடிக்கத் தொடங்கியது.
ஏனென்றால் வீட்டில் என்னையும் அண்ணனையும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அண்ணனோ அவராக நடக்கக்கூட முடியாத நிலையில் இருந்தார். நான் அவர்களை மீண்டும் மீண்டும் வெளியே போகும்படி கூறினேன். ஆனால் அந்த மனிதர்களோ சிரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒருவன், அட, அதற்குள் என்ன இவ்வளவு அவசரம்? இன்று நிம்மதியாக அமர்ந்துவிட்டு பிறகு போவோம் என்றான். இன்னொருவன், எப்படியோ இன்று ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றான். அவர்களுடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் நடுங்கத் தொடங்கினேன். அவர்களுடைய எண்ணங்கள் சரியாகத் தோன்றவில்லை. நான் பின்வாங்கத் தொடங்கினேன். அந்த மனிதர்கள் மெல்ல மெல்ல என்னை நோக்கி முன்னேறத் தொடங்கினார்கள். நான் அவர்களை தள்ளியிருக்கும்படி கூறினேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இப்போது என் முகத்தில் இருந்த பயம் தெளிவாகத் தெரிந்தது. நான் வேகமாக பின்வாங்கி அண்ணனின் அறையை நோக்கி ஓடினேன். நேராக அவருடைய படுக்கையின் அருகில் சென்று நின்று கொண்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. பயத்தின் காரணமாக என்னால் எதையும் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அப்போது அந்த இளைஞர்களும் அறைக்குள் கால் எடுத்து வைத்தார்கள். அண்ணன் இதை பார்த்தவுடனேயே அவருடைய முகபாவனை முற்றிலும் மாறியது. அவர் மிகுந்த கோபமடைந்து உரத்த குரலில், யார் நீங்கள் எல்லாரும்? நான் அவளை வாசல் வரை வழியனுப்பினேன். அவள் அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிரியா வெறும் எங்களுக்கு உதவி மட்டும் செய்யவில்லை என்பது இப்போது எனக்கு தெளிவாகத் தெரியத் தொடங்கியது. அவளுடைய இதயத்தில் அண்ணனுக்காக ஏதோ ஒரு தனித்துவம் இருந்தது. ஒருவேளை அண்ணனின் இதயத்திலும் அவளுக்காக ஒரு இடம் உருவாகியிருந்தது. ஆனால் இருவரில் யாருமே தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக கூற முடியாமல் இருந்தார்கள். ஒருபுறம் அண்ணன் தன் சூழ்நிலையின் காரணமாக தன்னை அவளுக்கு தகுதியற்றவராக கருதினார். மறுபுறம் பிரியாவோ எந்தவொரு எதிர்பார்ப்புமின்றி அமைதியாக அவருக்கு துணை நின்று கொண்டிருந்தாள். காலம் மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருந்தது. என் அண்ணன் முழுமையாக குணமடையும் ஒரு நாள் வரவேண்டும் என்றும் அவர் உண்மையாகவே தகுதி படைத்த அந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் வரவேண்டும் என்றும் மட்டும்தான் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அன்றும் காலையிலிருந்து மாலை வரை எல்லாமே கடந்த பல மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது போலவே நடந்து கொண்டிருந்தது. நான் காலையில் எழுந்தேன். வீட்டு வேலைகளை செய்தேன். அண்ணனுக்கு மருந்து கொடுத்தேன். அவருக்காக உணவு சமைத்தேன். பிறகு அவர் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். நாள் எப்படி போனது என்று எனக்கே தெரியவில்லை. மாலை நேரமாகிக் கொண்டிருந்தது. நான் மீண்டும் மீண்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் பொதுவாக இந்த நேரத்திற்குள் பிரியா உணவு கொண்டு வந்து விடுவாள். ஆனால் அன்று அவள் அதுவரை வந்திருக்கவில்லை. ஒருவேளை ஏதேனும் வேலையில் மூழ்கியிருப்பாள் என்று நினைத்து நான் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அப்போது திடீரென்று எங்கள் வீட்டு வாசலில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஒருவேளை பிரியாதான் வந்திருக்கிறாளோ என்று எனக்கு தோன்றியது. நான் விறுவிறுவென்று கதவை நோக்கிச் சென்று புன்னகையுடன் கதவை திறந்தேன். ஆனால் அங்கே முன்னால் நின்றது பிரியா அல்ல. அங்கே அந்த பகுதியைச் சேர்ந்த 4-5 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எனக்கு தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்பும் அவர்களை சுற்றிலும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் நான் ஒருபோதும் பேசியதில்லை. நான் அவர்களிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு அவர்களில் ஒருவன், நாங்கள் ருத்ரனின் நண்பர்கள். அவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்றான். நான், அண்ணன் இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நாளை காலை வாருங்கள், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்றேன். ஆனால் என் வார்த்தைகளைக் கேட்டதும் அந்த மனிதர்கள் ஒரு விசித்திரமான முறையில் புன்னகைக்கத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒருவன், இல்லை, எங்களுக்கு இப்போதே பார்க்க வேண்டும், இப்போதே பேச வேண்டும் என்றான். அவர்களுடைய பேச்சும் நடந்து கொள்ளும் முறையும் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. எனவே நான், இல்லை, இப்போது முடியாது, நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள். அண்ணனின் உடல்நிலை சரியாக இல்லை என்றேன். ஆனால் அவர்கள் என் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்களில் ஒருவன் பலவந்தமாக கதவை இன்னும் சற்றே திறந்துவிட்டு உள்ளே வர முயற்சி செய்யத் தொடங்கினான். எனக்குள் மிகுந்த பயம் ஏற்படத் தொடங்கியது. நான் அவர்களை தடுக்க முயன்று, நீங்கள் இப்படி வீட்டிற்குள் வரக்கூடாது என்றேன். ஆனால் அவர்கள் என் பேச்சைக் கேட்கவே இல்லை. சில நொடங்களிலேயே அவர்கள் பலவந்தமாக வீட்டிற்குள் நுழைந்துவிட்டார்கள். என் இதயம் மிக வேகமாகத் துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் வீட்டில் என்னையும் அண்ணனையும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அண்ணனோ அவராக நடக்கக்கூட முடியாத நிலையில் இருந்தார். நான் அவர்களை மீண்டும் மீண்டும் வெளியே போகும்படி கூறினேன். ஆனால் அந்த மனிதர்களோ சிரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒருவன், அட, அதற்குள் என்ன இவ்வளவு அவசரம்? இன்று நிம்மதியாக அமர்ந்துவிட்டு பிறகு போவோம் என்றான். இன்னொருவன், எப்படியோ இன்று ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றான். அவர்களுடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் நடுங்கத் தொடங்கினேன். அவர்களுடைய எண்ணங்கள் சரியாகத் தோன்றவில்லை. நான் பின்வாங்கத் தொடங்கினேன். அந்த மனிதர்கள் மெல்ல மெல்ல என்னை நோக்கி முன்னேறத் தொடங்கினார்கள்.
நான் அவர்களை தள்ளியிருக்கும்படி கூறினேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இப்போது என் முகத்தில் இருந்த பயம் தெளிவாகத் தெரிந்தது. நான் வேகமாக பின்வாங்கி அண்ணனின் அறையை நோக்கி ஓடினேன். நேராக அவருடைய படுக்கையின் அருகில் சென்று நின்று கொண்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. பயத்தின் காரணமாக என்னால் எதையும் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அப்போது அந்த இளைஞர்களும் அறைக்குள் கால் எடுத்து வைத்தார்கள். அண்ணன் இதை பார்த்தவுடனேயே அவருடைய முகபாவனை முற்றிலும் மாறியது. அவர் மிகுந்த கோபமடைந்து உரத்த குரலில், யார் நீங்கள் எல்லாரும்? அப்போது பிரியா என்னிடம் வந்தாள். அவளுடைய முகத்தில் பயமும் இருந்தது, அதே சமயம் மகிழ்ச்சியும் இருந்தது. அவள் என்னை கட்டியணைத்துக் கொண்டு, ரியா, இனி எல்லாம் சரியாகிவிடும். பார், ருத்ரன் மிக விரைவில் முழுமையாக குணமடைந்து விடுவார். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றாள். அவளுடைய கண்களில் உண்மையான மகிழ்ச்சி தெரிந்தது. நான் புன்னகைத்துவிட்டு விளையாட்டாக அவளிடம், அப்படியென்றால் நான் உனக்கும் என் அண்ணனுக்கும் மிக விமரிசையாக திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறிவிட்டேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவள் திடீரென்று அமைதியாகி ஆச்சரியத்துடன் என் முகத்தை பார்க்கத் தொடங்கினாள். அவள், ரியா, நீ என்ன இப்படி பேசுகிறாய் என்றாள். நான் சிரித்துக்கொண்டே, எனக்கு எல்லாமே தெரியும். நீ என் அண்ணனை விரும்புகிறாய். இத்தனை நாட்களாக எங்களுக்கு உதவி செய்ததும் இதனால்தான். ஏனென்றால் உனக்கு அவர் மீது அக்கறை இருக்கிறது என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவள் வெட்கத்தால் தரையை பார்க்கத் தொடங்கினாள். அப்போது அண்ணன், இல்லை ரியா, அப்படி ஒன்றும் இல்லை என்றார். ஆனால் நான் அவருடைய கண்களைப் பார்த்தே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். நான், அண்ணா, இனிமேல் என்னிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஒன்றும் சிறிய குழந்தை அல்ல. எனக்கு புரிகிறது. இந்த விஷயத்திற்காக எனக்குச் சிறிதும் வருத்தமில்லை. மாறாக உங்களை யாரோ ஒருவர் இந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்றேன். அப்போது அண்ணன் மெதுவாக, ஆமாம், பிரியா என்னை விரும்புகிறாள். அவள் பலமுறை என்னிடம் தன் இதயத்தில் உள்ளதை கூறினாள். ஆனால் நான் தான் எப்போதும் அவளிடமிருந்து தள்ளியே இருந்தேன். ஏனென்றால் முதலில் என் கடமைகளை முடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் தங்கை படித்து முடித்து ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதற்குப் பிறகுதான் என் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதற்குப் பிறகு எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது. எனவே நான் இனி யாருக்கும் தகுதியானவன் அல்ல என்று எனக்கு தோன்றியது என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்கள் குளமாயின. நான் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு, அண்ணா, நீங்கள் எப்போதும் என்னைப் பற்றி மட்டுமே சிந்தித்திருக்கிறீர்கள். இப்போது என் முறை. நான் மீண்டும் என் படிப்பைத் தொடர்வேன். நான் உங்களுடைய கனவை நிச்சயமாக நனவாக்குவேன். மேலும் பிரியாவைப் பொறுத்தவரை நீங்களும் அவளை விரும்புகிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும். எனக்காகவும் உங்களுடைய சூழ்நிலைக்காகவும் மட்டும்தான் உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அண்ணனும் பிரியாவும் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களின் முகங்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அந்த நாளுக்குப் பிறகு எங்கள் வீட்டில் ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டது போல இருந்தது. காலம் மெல்ல மெல்ல கடக்கத் தொடங்கியது. அண்ணனின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வந்தது. இப்போது அவர் ஒரு ஆதரவோடு நடக்கத் தொடங்கியிருந்தார். பிறகு சில நாட்களுக்குப் பிறகு எந்தவொரு ஆதரவும் இன்றி அவராகவே சற்றே நடக்க முடிந்தது. மருத்துவர் கூட அவருடைய இந்த முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். மருந்துகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தன. அண்ணனும் இப்போது முன்போல தன் தைரியத்தை இழக்கவில்லை. அவர் வீட்டிலேயே சும்மா அமர்ந்திருக்க விரும்பாமல் ஒரு சிறிய கடையை தொடங்கினார். அங்கே அவர் மெல்ல மெல்ல வேலை செய்யத் தொடங்கினார். மறுபுறம் நானும் என் படிப்பை மீண்டும் தொடங்கி கல்லூரிக்குச் செல்ல ஆரம்பித்தேன். இது வெறும் என்னுடைய கனவு மட்டுமல்ல, என் அண்ணனின் கனவு என்பதும் எனக்கு நினைவிருந்தது. எனவே நான் முழு மனதுடன் கடினமாக படிக்கத் தொடங்கினேன். பிரியா இப்போதும் எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவள் ஒரு விருந்தினரைப் போல அல்லாமல் எங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினரைப் போலவே காணப்பட்டாள். அவள் வீட்டு வேலைகளில் உதவினாள். அண்ணனை கவனித்துக் கொண்டாள். என்னுடைய படிப்பைப் பற்றியும் விசாரித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அண்ணனிடம், இனி நீங்களும் பிரியா அண்ணியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றேன். முதலில் அண்ணன் என் வார்த்தைகளைக் கேட்டவுடனேயே மறுத்து இப்போது வேண்டாம் என்றார். ஆனால் இந்த முறை நானும் அவரை சம்மதிக்க வைக்காமல் விடப்போவதில்லை என்று உறுதியாக இருந்தேன். நான் தினமும் அவரிடம் இதே விஷயத்தை பேசிக்கொண்டே இருந்தேன். இறுதியாக ஒரு நாள் அவர் புன்னகைத்துக் கொண்டே சம்மதம் தெரிவித்தார். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதன் பிறகு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. ஒட்டுமொத்த பகுதியிலும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஒரு மாதத்திற்குப் பிறகு மிக விமரிசையாக அண்ணனுக்கும் பிரியாவுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. பிரியா மணமகளாக எங்கள் வீட்டிற்குள் வந்த அன்று
எனக்கு ஒரு அண்ணி மட்டும் கிடைக்கவில்லை, மாறாக ஒரு மூத்த சகோதரியே கிடைத்துவிட்டது போல உணர்ந்தேன். திருமணத்திற்குப் பிறகு எங்கள் வீடு இன்னும் அதிக மகிழ்ச்சியால் நிறைந்தது. அண்ணன் கடையை கவனித்துக் கொண்டார். நான் கல்லூரிக்குச் சென்றேன். பிரியா அண்ணி வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டார். ஆனால் அவர் ஒருபோதும் என்னை வேலை செய்யுமாறு வற்புறுத்தியதே இல்லை. அதற்கு பதிலாக, நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, ஏனென்றால் இதுதான் உன் அண்ணனின் கனவு என்று எப்போதும் கூறுவார். இப்போது வீட்டில் சிரிப்பொலி எதிரொலித்தது, பேச்சுகள் நடந்தன. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். பலமுறை நாங்கள் மூவரும் நள்ளிரவு வரை அமர்ந்து பழைய நினைவுகளை பேசிக் கொண்டிருப்போம். எங்கள் வீட்டில் துக்கமும் கஷ்டமும் தவிர வேறொன்றும் இல்லாத அந்த நாட்களை நான் நினைத்துப் பார்க்கும்போது, இன்று அதே வீடு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை என்னால் நம்பவே முடிவதில்லை. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, ஒரு மனிதன் தைரியத்தை இழக்காமல் தன் சொந்தங்களின் ஆதரவும் இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துவிடும் என்று. எங்கள் வாழ்க்கையும் இறுதியாக அதே அழகான திருப்பத்தை அடைந்திருந்தது. அங்கு நாங்கள் மூவரும் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கண்டிப்பாக அழுத்துங்கள்.